ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 117வது திருப்புகழ் முருகப்பெருமானை துதி செய்து பாடியது. கனி துகில் என வளரந்த கடல் எட்டையும் மரகுடி முனியன் கண் புனித சததல நிலைகொள் ஸ்வயம்பு சதுர்வேதன் உரட்டரியழ விழிகணல் சிந்தி கடினத்தொடு சில சிறு நகை கொண்ட புதகத்தரஹர பரசிவனிந்த தனி முனிவர் இடசித்தமும் நிறை தெளிவுறவும் பொன் செவியொற்பணவ ரகசியம் அன்பு இடவோர் பணமொழி உரை செய் குழந்தை குருநாதா எதிர் ஓட்டசுரர்கள் படை கொடு சண்டை இடம் வைத்திட அவர் குல முழுதும் திடி ஓட்டிரமொடு வெகுளிகள் பொங்க கிரியாவும் பொடி பட்டுதிரவும் விரிவுரு அண்ட சுவவே ததிரவும் முகடு கிழிந்து புறமப்பரவேன் இடு எனும் தழுமாக ஒரு கையில் உனையில் நினமுன்க குருதி புனல் எழு கடலினும் மிங்க புறவி கணமயில் நடவிடும் விந்தை குமரேசா அடியிற் பெருமிதக உய செம்பொன்கிரியை தனிவல் வர அரணந்த பலனை கரிமுகன் பசமரும் பொற்பு அதனாலே பரன் வேட்கிட உளம் மிகவும் வெகுண்ட கனியை தரவில்லை என அருள் செந்தில் பழனி சிவகிரி தனிலுரை கந்த பெருமாளே இடசீதமும் நிறை தெரி உறவும் பொன் செவியுற்றனவம் ரகசியம் அன்பு திட உட்பணமொழி உரசை குழந்தை குருநாதா பரன் வேக்கிட உளம் மிகவும் வெகுண்ட கனியை தரவில்லை என அருள் செந்தில் பழனி சிவகிரி தனில் உரை கந்த பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். பூமிக்கு அழகிய ஆடையாக பரந்துள்ள அந்த எண் திசை கடல் முழுவதையும் குடித்த அகத்தியர் 8 கண்களை உடையவரும் தூய 100 இதழ் கொண்ட தாமரையில் வீற்றிருப்பவரும் 4 வேதங்களில் வல்லவருமான பிரம்மதேவர் முப்புறங்களையும் அழித்து தீப்பிடிக்குமாறு நெற்றிக்கண்ணிலிருந்து அனல் சிந்தி வன்மையுடன் சிறு நகை புரிந்த அற்புத தலைவராகிய பாவத்தை தீர்க்கும் பரமசிவமூர்த்தி என்ற இந்த ஒப்பற்ற மூவர்களின் உள்ளம் நிறைந்து தெளிவு அடைய அழகிய செவியில் பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை அன்போடு உரை செய்த குழந்தை குருநாதரே, எதிர்ப்பட்ட அசுரர்கள் படையோடு போருக்கு இடம் வைக்க அவருடைய குலம் முழுவதையும் அழியுமாறும் வேகமாக கோபம் பொங்கவும் மலை முழுவதும் தூள்பட்டு உதிரவும் பரந்த அண்ட சுவர்கள் பிளவுபட்டு அதிர்ச்சி அடையவும் அண்டத்தின் கிடுகிடு என்ற ஒளி உண்டாகுமாறும் போர் புரிந்து திருக்கரத்தில் உள்ள வேலாயுதமானது அசுரரது கொழுப்பை உண்ணவும் உதிர நீர் 7 சமுதிரத்திலும் மிகுதியாக பெருகி ஓடவும் குதிரையாகிய பருத்த மயிலை நடாத்திய அதிசயமுடைய குமார கடவுளே, பூமியில் பெருமையையும் தகுதியையும் உடைய செம்பொன் மேரு மலையை வலம் வந்தபோது
சிவபெருமான் மாம்பழத்தை விநாயகரிடம் தந்த காரணத்தினால் அப்பரமன் நாணுமாறு மனம் மிகவும் சினம் உற்று அப்பழத்தை தரவில்லை என்ற காரணத்தினால் அருள் நிறைந்த திருச்செந்தூரிலும் பழனி சிவகிரியிலும் வீற்றிருந்த கந்த கடவுளே, பெருமிதம் உடையவரே, முருகவேல் மயில் வாகனத்தின் மீது ஊர்ந்து உலகத்தை ஒரு நொடியில் வலம் வந்தார். வடிவேல் பெருமானின் அக்கதையின் உட்பொருள் என்னவென்றால், சிவத்திற்கு இரு தன்மைகள் உண்டு. ஒன்று, எல்லாவற்றிலும் சிவம் தங்கி இருக்கிறது. மற்றொன்று, எல்லா பொருள்களும் சிவத்திற்குள் ஒடுங்கி நிற்கின்றன. இந்த இரு கடவுள் தன்மையையும் உலகத்தவர் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு விநாயக பெருமாள் சிவத்துக்குள் எல்லாவற்றையும் பார்த்தார். முருகப்பெருமான் எல்லா பொருட்களிலும் சிவத்தை பார்த்தார் என்பது கருத்தாகும். மூர்த்தியும் உமாதேவியும் கணங்கள் புடைசூழ சென்று முருகப்பெருமானை எடுத்து அணைத்து, கண்மணியே, அரும்புதான் சரியை, மலர்தான் கிரியை, காய்தான் யோகம், பழம் ஞானம், நீதான் ஞான பண்டிதன், ஞானமாகிய பழம் நீதான் பழனி என்றார். அதனால் அப்பதிக்கு பழனி என நாமும் ஏற்பட்டது. இவ்வாறாக முருகப்பெருமானை துதி செய்து பாடி புகழ்ந்தார் அருணகிரிநாதர். நாமும் முருகப்பெருமானை, அவன் அருளை, திருவடிகளை மனமுருகி பாடி புகழ்ந்து வாழ்நாளில் இன்பமாக வாழ முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.